இந்திய சினிமாவிலே சர்ச்சைகளுக்கு பெயர் போன நடிகைகளுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் அதிலே முதல் 2-3 இடங்களுக்குள்ளே வரக்கூடியவர் தான் கங்கனா ரணவத். அவர் இந்தியாவிலே மண்டி என்ற தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்டு இந்த முறை பாஜக கூட்டணியிலே போட்டியிட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அவர் குறித்த பார்வை என்பது குறிப்பாக அவர் அதிகளவான சர்ச்சைகளிலே சிக்கிய ஒரு நடிகை என்பதுதான் அந்த விடயம். தற்போது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் அவர் மீண்டும் ஒரு சர்ச்சையிலே சிக்கியிருக்கின்றார். ஏற்கனவே அவர் வெளியிட்ட ஒரு கருத்துக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கங்கனா ரணவத் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு பிரபலமான நடிகை. பல்வேறு சர்ச்சைகளிலே சிக்கியவர். குறிப்பாக நடிகர் கிருத்திக் ரோஷனை காதல் தொல்லை கொடுத்த சர்ச்சையிலும் அவர் சிக்கியிருந்தவர் என்பது நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் புதிய சர்ச்சை ஒன்றிலே சிக்கியிருக்கின்றார். அதனுடைய பின்னால் இருக்கின்ற விடயங்கள், அதனுடைய சம்பந்தப்பட்ட தரப்புகள் யார், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கங்கனா ரணவத் தமிழ் சினிமா உள்ளிட்ட இந்திய சினிமாவிலே மிக பிரபலமான நடிகையாக இருக்கின்றார். தற்போதும் அவர் பிரபலமாகவே இருக்கின்றார். அண்மையிலே நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலிலே மண்டி தொகுதியிலே போட்டியிட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்றார். தேர்தலில் வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க இருக்கின்றார். இந்த நிலைமையிலே அண்மையிலே நடைபெற்ற பாஜக தலைமையிலான கூட்டணியினுடைய கூட்டத்திற்காக சென்று கொண்டிருந்த போது விமான நிலையத்திலே அவர் மீது ஒரு CISF, அதாவது இந்திய விமான நிலையத்திலே இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு பிரிவிலே வேலை செய்கின்ற, அதாவது இராணுவ கட்டமைப்போடு இணைந்த ஒரு பாதுகாப்பு பிரிவிலே வேலை செய்கின்ற ஒரு பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவர் மீது அவருடைய கன்னத்திலே அறைந்திருக்கின்றார். இது என்ன கன்னத்தில் அறைந்திருக்கின்றார் என்றால், இதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துவதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் அனைவருமே அறிந்தது, கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் எல்லாருமே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு சொன்னால், இந்தியாவிலே அங்கே அந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்த விவசாயிகளுக்கான மசோதாக்கள் தொடர்பாக அவற்றை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ச்சியான மிக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த சூழ்நிலையிலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை மலினப்படுத்தும் வகையிலே கங்கனா ரணவத் மிக அதிகளவான பதிவுகளை பதிவிட்டு தனது சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டிருந்தவை அந்த கால சூழலை பெரும் சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தன. குறிப்பாக 100 ரூபாய்க்கு பெண்கள் கிடைப்பார்கள் என்பன போன்ற மிக மோசமான மற்றும் தரந்தாழ்ந்த பதிவுகள் அதிகளவான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது ஒரு பெரிய அளவிலே அது பேசப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது விமான நிலையத்திலே ஒரு பெண் பாதுகாப்பு ஊழியர் அவருடைய கன்னத்திலே அறைந்திருக்கிறார். குல்விந்தர் கவுர் என்கின்ற அந்த பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த பெண் இந்த விவசாயிகளுக்கான போராட்டத்தோடு மிக தீவிரமான ஆதரவை கொண்டிருந்த நிலைமையிலே அவர்கள் குறித்த மிக மோசமான மற்றும் தரம் தாழ்ந்த இழிவான பதிவுகளால் கோபமடைந்த அவர் கங்கனா ரணவத்தின் கன்னத்திலே அறைந்திருக்கின்றார். இந்த நிலைமையை இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். பல்வேறு தரப்பினர் இந்த சம்பவம் ஒரு மோசமான மற்றும் வருந்தத்தக்க சம்பவம் என்று விவரித்திருக்கின்ற சூழலிலே தற்போது இந்திய அளவிலே இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. பல்வேறு தரப்பினர் அந்த குல்விந்தர் கவுர் என்கின்ற அந்த பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த பெண்ணிற்கு ஆதரவாகவும், சில அரசியல் தரப்புகள் நடிகை கங்கனா ரணவத்துக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தின் பின்னர் இந்தியாவிலே பயங்கரவாத நிலைமைகள் மோசமாக இருக்கின்றன என்றெல்லாம்
கங்கனா ரணவத் தன்னுடைய சோசியல் மீடியாவிலே வந்து பதிவுகளை இட்டிருக்கின்றார். ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னால் எந்த பயங்கரவாத நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் பல்வேறு தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது. வெறுமனே விவசாயிகள் தொடர்பான அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக அவர்கள் முன்னெடுத்திருந்த போராட்டம் தொடர்பாக மிகவும் திறந்தாழ்ந்த மற்றும் இழிவான கருத்துக்களை பதிவிட்டவைதான் இந்த சம்பவத்திற்கான பின்னணி என்று கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே வந்து பல்வேறு அரசியல் தரப்புகள் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கணும். குறிப்பாக முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்து இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கின்றார்கள். ஆனால் பல்வேறு தரப்பிலே அதைவிட மிக அதிகளவான தரப்பிலே மட்டங்களிலே வந்து இந்த சம்பவம் பலரால் வரவேற்கப்படுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நியாயமான கோரிக்கை தொடர்பிலே மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் தொடர்பாக அரசியல்வாதிகள் மிகுந்த கவனத்தோடு பேசுவது என்பது முக்கியமான பண்புகளில் ஒன்று. குறிப்பாக அது எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் வாரான அரசியல்வாதிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்திலே குல்விந்தர் கவுர், அதாவது பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அந்த குல்விந்தர் கவுர் என்கின்ற அந்த பெண்ணிற்கு வந்து தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் ஆதரவுகள் குவிந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.